இங்க நம்ம ஹீரோ நம்ம உலகத்துக்கு வந்து நம்ம பேசுறத புரிஞ்சுக்கிறதுக்காக காசு கொடுத்து ஒரு வேசி பொண்ணு கிட்ட போய் அவளோட கையை 6 மணி நேரமா பிடிச்சி நம்ம மொழியை கத்துக்கிறாரு. அடுத்து என் ஜெட்டோட ரிமோட் இங்கதான் காணாம போச்சுன்னு இவர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க. இவர் இங்க காண போன பொருள் எல்லாத்தையும் சிட்டிக்குள்ள தான் போய் விற்பாங்க. சோ அங்க போய் தேடி பாருன்னு சிட்டிக்கு போறாரு. ஆனா அங்க போய் போலீஸ்ட ஹெல்ப் கேட்க உன் தம்மா துண்டு ரிமோட் இங்க எப்படியா கிடைக்கும், போய் கடவுள்கிட்ட வேண்டியா, அவர் தான் உனக்கு கண்டுபிடிச்சு கொடுப்பாருன்னு அதே சொல்லிட்டு போயிடுறாரு. இவரும் ஒரு சின்ன சைஸான கடவுள் பொம்மையை வாங்கிட்டு என் ஜெட்டோட ரிமோட்டை கண்டுபிடிச்சு கொடுன்னு கேட்கிறாரு. ஆனா அது எதுவுமே நடக்காதால திருப்பி அந்த கடைக்காரன்கிட்ட போய் இந்த சிலையை கொண்டு போய் கொடுக்குறாரு. அந்த கடைக்காரன் இப்படிலாம் வேண்டும்னா உனக்கு எதுவும் கிடைக்காது, இவனை ஏதோ கேன நினைச்சிட்டு இன்னும் வியாபாரம் பார்க்கறதுக்காக இவன் கடையில இருக்கிற தேங்காய் பூ மாலை எல்லாத்தையும் இவன்ட்டு கொடுத்து உள்ள போய் கும்பிடுன்னு சொல்லி விட்டுறாரு. நம்ம ஹீரோவும் கோயிலுக்குள்ள போயிட்டு வெளியில வந்து பார்த்தா இவனோட செருப்பை காணோம். அடுத்த பக்கத்துல ஒருத்தன் செருப்பு காணாம போறதுல இந்த உலகத்துல பெரிய விஷயமே இல்லைன்னு அவன் வேற செருப்பை போட்டு போறதை பார்த்த நம்ம ஹீரோ இவர் கோயில்ல இருக்கிற கட்டை செருப்பை போட்டுட்டு வந்துடுறாரு. போலீஸ் ஸ்டேஷன் போய் சாமி மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாரு. ஏன்னா இந்த மாதிரி சாமி கிட்ட வேண்டும்னா எல்லாமே நடக்கணும்னு சொன்னாங்க, ஆனா எதுவுமே எனக்கு நடத்தி கொடுக்காம சாமியை நீ ஏமாத்திருச்சுன்னு சொல்றான். அடுத்து அங்கிருந்து வந்து ஒரு பஸ்ல ஏறாரு. அங்க பக்கத்துல ஒரு பொண்ணு வெள்ளை சேலை கட்டிட்டு சோகமா உட்காந்துட்டு இருக்கா. அவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவளோட கையை பிடிச்சோடனே அங்க இருக்கிற பொதுமக்கள் அடிச்சு உனக்கு கீழே வரைச்சி விட்டுறாங்க. அடுத்து அதே மாதிரி இன்னொரு பொண்ணு வெள்ளை ட்ரெஸ் போட்டுட்டு கல்யாணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அவகிட்ட போய் இந்த மாதிரி உன் புருஷன் இறந்துட்டானாமா, கவலைப்படாத அப்படின்னு அந்த பொண்ணு கிட்ட நல விசாரிச்சோடனே அங்க இருக்கிற பொதுமக்கள் இவனு அடிச்சு விரட்டிட்டுறாங்க.